ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு சேனல் ஜாப் சரி தமிழா. மத்திய அரசு வங்கியான பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. நிச்சயமாக கேள்விப்பட்டிருப்பீங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்டர்டேக்கிங் தான். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இப்போது 1000 வேக்கன்சிக்கான அறிவிப்பு வந்திருக்கு. லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் அப்படிங்கிற பதவிக்கு போர்ட்டல் ஓப்பன் பண்ணிட்டாங்க. வர ஏப்ரல் 20 வரையும் டைம் இருக்குது. வேக்கன்சி டீட்டெயில்ஸ் இருக்குது. யார் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது, எல்லாத்தையுமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஒரு குட்டி இன்ட்ரோ ஸ்கிப் பண்ணாதீங்க. உங்கள் கூடவே சுற்றின ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ரிலேட்டிவ்ஸோ டக்குன்னு ஒரு ஐடி வேலைக்கு போயிருப்பாங்க. அவங்களுக்கு கால் பண்ணி நீ எப்படி இந்த வேலைக்கு போனீங்க அப்படின்னு கேட்டால் சொல்லுவாங்க. ஆனால் இன்டெப்த்தாக எக்ஸ்பிளைன் பண்ணி ரோட் மேப் வைஸ் சொல்லுவாங்களா? மாட்டாங்க. அதுக்காக தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன் ஃப்ரீ கெரியர் கன்சல்டேஷன் கால். ஆமாம், இந்த ஃப்ரீ கால்க்கு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறது மூலமாக 15லேருந்து 30 மினிட்ஸ் வரையும் நீங்கள் என்ன டிகிரி படிச்சிருக்கீங்களோ அதை பொறுத்து இப்போ எது டிமாண்டாக இருக்குது, உங்களுக்கு எந்த ஃபீல்டு சூட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறத கைட் பண்ணுவாங்க. இந்த ஃப்ரீ கெரியர் கன்சல்டேஷன் காலில் பார்ட்டிசிபேட் பண்ணி இதற்கு முன்னாடி நிறைய பேருக்கு அவங்களோட கெரியரில் கிளாரிட்டி கிடச்சிருக்கு. இவங்களுமே பெய்டு கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃபுல் ஸ்டாக், யூஐ யூஎக்ஸ், டேட்டா சயின்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் போல. உங்கள் டிகிரிக்கு எது பெஸ்ட்டு, எந்த கெரியரை சூஸ் பண்ணலாம், எந்த ஃபீல்டில் நிறைய சேலரி இருக்கும் அப்படிங்கிறத கிளியராக சஜஸ்ட் பண்ணுவாங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதை டச் பண்ணி ஸ்க்ரோல் அப் பண்ணி இந்த ஃபார்மை மட்டும் சப்மிட் பண்ணுங்கள். 2025 விட 2026 இந்தியாவில் பெரும்பாலான ஐடி கம்பெனிஸில் நிறைய பேரை ஹையர் பண்ண போகிறாங்களாம். எக்கனாமிக் டைம்ஸ் ஆர்டிக்கலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் சரியான டைம். உங்களுக்கான ஸ்லாட்டை புக் பண்ணுங்கள். ஃபர்தராக ரிவ்யூஸ் பார்த்துட்டு செல்ஃப் செக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் ஃப்ரீ கெரியர் கால் லிங்க் தரேன். ஓகே, கம்மிங் பேக் டு த நோட்டிஃபிகேஷன். பிஎஸ்பி அதாவது பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மத்திய அரசு வங்கி. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் பேங்க் ஆஃபீஸர்ஸ் அப்படிங்கிற போஸ்டிங் வந்திருக்கு. இந்தியா முழுவதும் வேக்கன்சி இருக்குது. வர ஏப்ரல் 20 அப்ளை பண்ணிடுங்க. ஸ்டேட் வைஸ் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 1000 வேக்கன்சி. ஓகேவா? ஆல் இந்தியா முழுவதும் 1000 வேக்கன்சி. நம்ம தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ வேக்கன்சி ப்ரோ அப்படின்னா பார்த்துடலாமா? இதில் பாருங்கள், தமிழ்நாடு 65 ஓப்பனிங்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. அதை கம்யூனிட்டி வைஸ் உங்களுக்கு பிரிச்சும் கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு எஸ்சி அப்படின்னா 9, எஸ்டினா 4, பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம்னா ஓபிசியில் வருவீங்க 17, இடபிள்யூஎஸ்க்கு 6, யூஆருக்கு 29. மொத்தமாக 65 வேக்கன்சி. அடுத்து எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா சொல்லிடுறேன் ஒன்றா. ஃபஸ்ட்டு ஏஜ் பார்த்துடலாம். 20லேருந்து 30 வயசு வரை இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது இந்த தேதியிலேருந்து இந்த தேதிக்குள்ளே பிறந்தவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா பொது பிரிவினருக்கும் இடபிள்யூஎஸ்க்கும் தான் 20லேருந்து 30 அப்படிங்கிறது. நீங்கள் எஸ்சி எஸ்டினா ப்ளஸ் 5 இயர்ஸ் சேர்த்துக்கோங்க, 35 வயசு வரை அப்ளை பண்ணலாம். பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம்னா ஓபிசியில் வருவீங்க, ப்ளஸ் 3 இயர்ஸ் சேர்த்துக்கோங்க, 33 வயது வரையும் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கான கல்வி தகுதி என்ன ப்ரோ அப்படின்னா ஏதோ ஒரு டிகிரி. ஸோ டிகிரி எந்த டிகிரியாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் தாராளமாக எலிஜிபிள். ப்ளஸ் 18 மந்த்ஸ் உங்களுக்கு மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஏதோ ஒரு ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்கில், இல்லை ரீஜனல் ரூரல் பேங்க்கில், இல்லைனா செகண்ட் ஷெட்யூல் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த மாதிரி இந்த இதில் வரக்கூடிய ஏதோ ஒரு வங்கிகளில் அட்லீஸ்ட் 18 மந்த்ஸ் உங்களுக்கு பிரான்ச் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள். ஓகே, ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸ்னால் என்ன? ஸோ அதற்கான பிடிஎஃப் பாருங்கள். ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸ், ஸோ பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ், அதாவது கவர்மெண்ட் பேங்க்கில் இதெல்லாம் இருக்குது. ப்ரைவேட் பேங்க்ஸில் இதெல்லாம் வருது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இதில் தான் ஆக்சிஸ் பேங்க், சிட்டி யூனியன், தனலட்சுமி, ஃபெடரல், ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ, ஸோ இந்த மாதிரி நிறைய வங்கிகள் நமக்கு தெரிஞ்ச பேங்க்ஸ் எல்லாமே இந்த ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸில் தான் இருக்குது. ஓகே, அதனால தான் சொல்கிறேன், இதில் 18 மந்த்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலுமே ஓகே, இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நீங்கள் எலிஜிபிள். இந்த மாதிரி ஏதாவது ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ், கிராமப்புற வங்கிகள், இல்லை செகண்ட் ஷெட்யூல் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் இருக்க லிஸ்ட் அவுட் ஆகியிருக்கக்கூடிய பேங்க்ஸ்னாலும் நீங்கள் எலிஜிபிள். சேலரிலாம் எக்கச்சக்கமானதுங்க. அதாவது பேசிக் பே 48,480. இனிஷியல் பே அதாவது அடிஷ்னல் அலவன்ஸ், பெனிஃபிட்ஸ் எல்லாமே சேர்த்து வேறு லெவல். என்னென்ன இருக்கும் அப்படின்னா டிஎன்எஸ் அலவன்ஸ், ஹோம் ரெண்ட் அலவன்ஸ், லீஸ்டு அக்கமடேஷன் கொடுத்துட்றாங்க. எய்தர் ஹோம் ரெண்ட் அலவன்ஸ் ஆர் லீஸ்டு அக்கமடேஷன். அது இல்லாமல் பிளேஸ் ஆஃப் பேஸ்டிங்கை பொறுத்து மெடிக்கல், எல்டிசி, பெனிஃபிட்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கக்கூடிய ஒரு பர்மனண்ட்டான மத்திய அரசு வேலைவாய்ப்பு. ஓகே, ப்ராபபேஷன் பீரியட் அப்படிங்கிறது 6 மந்த்ஸ். ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸ் உங்களோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பார்ப்பாங்க. பாண்டு பீரியட் அப்படிங்கிறது 3 இயர்ஸ். அட்லீஸ்ட் மினிமம் 3 இயர்ஸ்னாவது நீங்கள் கண்டிப்பாக ஒர்க் பண்ணணும். இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலையால் இந்த 3 வருஷத்துக்குள்ளே நீங்கள் ஜாபை ரிலீவ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் சம் அமௌண்ட் பே பண்ணால் தான் உங்களை ரிலீவ் பண்ண விடுவாங்க. அதுதான் பாண்ட் பீரியட். இந்த மாதிரி ப்ராபேஷன் பீரியட், பாண்டெல்லாம் இருக்கிறதுனால இது ஒரு மொக்க ஜாப் அப்படின்னு கிடையாது. பொதுவாக நிறைய அரசு வேலைவாய்ப்புகளில் இது கொண்டு வந்துட்டாங்க.
கெரியர் பார்த்து பாருங்கள். செலக்டட் ஆஃபீஸர் வில் பி இன் ஜென்ரல் கேடர். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரொமோஷன்ஸ் நிறையாவே இருக்குது. செலக்டட் கேண்டிடேட்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. சிபில் ஸ்கோர் அப்படிங்கிறது மினிமம் 650 ஆர் 650 அபோவ் இருக்கணுமா. ஓகே, அதையுமே நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அட் த டைம் ஆஃப் ஜாயினிங் தான். இப்போ கம்மியாக இருந்தாலும் ஜாயினிங் அப்போ கரெக்டாக இருந்தால் ஓகே. ஸோ அதுக்குள்ளேயே அதை கரெக்ட் பண்ணுறதுக்கான விஷயங்கள் என்னவோ அதை பண்ணுங்கள். செலெக்ஷன் ப்ரொசீஜர் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரிட்டன் டெஸ்ட்டுங்க. ரிட்டன் டெஸ்ட்டுக்கு இதுதான் வழக்கமாக ஒரு வங்கி தேர்வுக்கு என்ன சிலபஸோ அதுதான். கொஸ்டின் பேப்பர் இங்கிலீஷ் ஹிந்தியில் தான் இருக்கும், தமிழ்லாம் இருக்காது. ஸோ இதில் நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறீங்கன்னா அடுத்து உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ இருக்குது. ப்ரொஃபிஷியன்சி இன் லோக்கல் லாங்குவேஜ் இருக்குது. தமிழ் கட்டாயம் தெரியணும். பட் 10வதுலேயே 12வதுலேயே தமிழ் ஒரு பாடமாக எடுத்து படிச்சிருந்தீங்கன்னா இந்த லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு இல்லை. ஸோ நீங்கள் ரிட்டன் எக்ஸாமினேஷனில் எடுக்கிறது 70%க்கும் இன்டர்வியூவில் எடுக்கிறது 30%க்கும் கன்வெர்ட் பண்ணி ஓவராலாக உங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி, ஸ்கோர் என்ன அப்படிங்கிறத பொறுத்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வழங்குவாங்க. எக்ஸாம் சென்டர் தமிழ்நாட்டிலையுமே நிறைய இடங்களில் இருக்குது. சென்னை, கோயம்புத்தூர், திருநெல்வேலி, திருச்சி, சேலம், மதுரை. ஸோ நீங்கள் நியர்பை சென்டரை சூஸ் பண்ணி இதற்கான தேர்வை வந்து எழுதிக்கலாம். பஞ்சாப் அண்ட் சிண்ட் பேங்க் ஒரு மத்திய அரசு வங்கி. 100 ரூபாங்க ஃபீஸு. எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடிக்கு. மீதி உள்ளவங்க ஜென்ரல், இடபிள்யூஎஸ், ஓபிசினா 850 ப்ளஸ் டேக்ஸு ப்ளஸ் கேட்வே சார்ஜஸ் எல்லாமே வந்து இருக்குது. ஸோ பஞ்சாப் அண்ட் சிண்ட் பேங்க்கோட அஃபிஷியல் வெப்சைட் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஃப்ரெஷர்ஸ் நாட் எலிஜிபிள், எக்ஸ்பீரியன்ஸ் மேண்டிட்ரி. போதுமான தகவல் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நல்ல சேலரி இருக்கக்கூடிய ஒரு நல்ல கேட்டகரியில் வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி தான். இதை பற்றி இன்னும் நீங்கள் நிறைய ரிசர்ச் பண்ணுங்கள். பெஸ்ட் புக்ஸ் எல்லாமே பாருங்கள். இன்ட்ரெஸ்ட்னா ப்ரொசீட் பண்ணுங்கள். ஃப்ரெஷர்ஸ் நாட் எலிஜிபிள் ட்ரை பண்ணாதீங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த எப்படி லிங்க் எடுத்து